ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரேஷ்மா. இன்றைக்கி என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் ஆண்டுவியா, அதுக்கான மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மருதானை வச்சு விட்டேன். நைட் சிம்பிளாக தான் வச்சு விட்டேன். ஏன்னாம்மா சிம்பிளாக தான் வைக்க சொன்னாங்க மிஸ்ஸு. இதுமாதிரி டாட்டாக வைக்க சொன்னாங்கன்னா அவங்க தான் காட்டினாங்க அந்த டிசைனு. அதனால் வச்சு விட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சாச்சு பாப்பாவை. நல்லா தலையெல்லாம் கசக்கி விட்டு ஷாம்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து மேக்கப் போடலாம். இப்போ வந்து பவுட்ரு தான் போட்டுக்கிறேன். ஏன்னா வெயில் நாளில் வேர்க்கும் குழந்தைக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பவுட்ரு கொஞ்சம் நல்லா போட்டுட்டுருக்குறேன். ஏன்னா ஒரு பவுடரே போட மாட்டா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா அதிகமாக பவுட்ரு போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். நான் அவளை இன்னும் குழந்தையாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவள் ரொம்ப பெரிய ஆள் ஆன மாதிரி பவுட்ரு கம்மியாக போடுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அப்படின்னு அதிகமாக பவுட்ரு போட்டு விட்டாலும் அப்படி துணியை வச்சு தொடச்சி விட்ருவான். இப்போ பவுட்ரு லைட்டாக தான் போட்டு விட்டான். அதுக்கு மேலே தான் வந்து ஃபவுண்டேஷன் போடுறேன். எனக்கு கொஞ்சம் பயம் வெறும் ஸ்கின்னில் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு. அது என்னோடய ஃபவுண்டேஷன் தான். குழந்தைங்களுக்கு தனியாக கிடைக்கிதா என்னென்னு எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணுறது தான் அவளுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்றைக்கு நான் போட்டு விட மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் ஆண்டுவியா கொஞ்சம் டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். வீடியோலாம் எடுப்பாங்க, பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபவுண்டேஷன் போட்டு விட்றேன். ஏன்னா இன்ன வரைக்கும் நான் போட்டு விடுறதில்ல. நிறைய டைம் கேட்டாலும் வாம்மா நீ போடுறல எனக்கு போட்டு விடு அப்படின்பா. ஏன்னா எனக்கு பயம் குழந்தைக்கு ஸ்கின்னுக்கு ஏதோ அலர்ஜி ஆகிடும் இல்லை ஒத்துக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நான் அவளுக்கு போட்டே விட மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவளுக்கு ஃபவுண்டேஷன் வந்து போட்டு விட்றேன். அவளுக்கு பவுடர் அடிக்கிற பாஞ்சி வச்சு அதை மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு தனியாக என்கிட்ட எதுவும் பாஞ்சி எதுவும் நான் வாங்கி வைக்கல. பாப்பாவுக்கு பவுடர் அடிக்கிற பாஞ்சி வச்சவே அப்படியே திட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இருக்குல்ல. கிட்ட வந்து அடிக்கடி கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ காம்பேக்ட் பவுட்ரு போட்டு விட்றேன். அதுவுமே என்னோடது தான். பாப்பாவுக்கு பவுட்ரு மட்டும் தான் போட்டு விடுவேன். இந்த டைம் தான் நான் வந்து எல்லாமே போட்டு விட்றேன். பார்க்க குழந்தை கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இது காம்பேக்ட் பவுட்ரு தான் போட்டு விட்றேன் ஃபவுண்டேஷன் மேலே. அப்போ தான் கொஞ்சம் செட் ஆகும், இல்லைன்னா ஒரு மாதிரியே தெரியும். அதுக்காக அதிகமாக போடாதமான்னு கை கால் உதறிக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா எனக்கு அதிகமாக போட்டால் தான் பிடிக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது சரியாயிடும்னு நான் சொன்னேன். எனக்கு கேட்கலாமா, கொஞ்சமாக போடுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. இப்போ காஜல் போட்டு விட்டுக்கலாம். ஐப்ரோவில் அதுதான் நான் போட்டு விட்றேன். காஜல் தான் ஐப்ரோலையும் போட்டு விட்றேன். ஏன்னா இந்த காஜல் வந்து அப்படியே இழுப்பாது, செட் ஆகிடும் டக்குன்னு. அதனால் வந்து ஐப்ரோக்கும் அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். காஜலாவும் அதான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணுக்கு போன வாட்டியும் ரொம்ப அதிகம் போட்டு விட்டுன்னு அவங்க மிஸ்ஸு சொன்னாங்க, ஏங்க இவ்வளோ போட்டு விட்டீங்க, கம்மியாக போட்டு விடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து அந்த கண்ணு ஏற்கனவே சின்ன கண், அதனால் கண்ணுமே கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் பார்க்குறதுக்கு கண்ணு பிரைட்டாக தெரியுங்கிறதுக்காக நான் கண்ணில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுவேன். வேணா அவங்க மிஸ்ஸு கம்மியாக வச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு விட்டேன். ஏன்னா அதோட பண்ணுற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, அதனால் கொஞ்சம் கண்மையெல்லாம் அதிகமாக போடல இந்த வாட்டி. போன வருஷம் வந்து பாவாடை சட்டை போட்டு டான்ஸ் ஆடினாங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக வச்சு விட்டேன். இப்போ ஐனல் போட்டு விட்டுக்கலாம். பார்க்குற மெலிசா போடுறத ட்ரை பண்ணுறேன். வேணா மெலிசா வருது என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு எப்போனாலும் எனக்கு மெலிசா போட்டு விடுமான்னு தான் சொல்லுது. வேணா நான் எப்போயாவது அதுக்கு ஐனல் போட்டு விடும்போது கை இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாள், பெருசாக வந்துடும். அப்படியே நான் பெருசாக போட்டு விட்ருவேன். ஏன்னா தொடச்ச முகையெல்லாம் வீணாகிடும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மெலிசா ட்ரை பண்ணுறேன். பார்க்கும் வருதான்னு. ஒரு கண்ணுக்கு நல்லா அழகாக வந்துருச்சு, அந்த கண்ணுக்கு எப்படி வருதுன்னு தெரில. அந்த கண்ணுக்கும் அதுமாதிரி மெலிசா வந்துட்டால் இந்த வாட்டி ஐனல் வந்து மெலிசா தான் போடுறேன். ஓரளவுக்கு செட்டாக ஆகிடுச்சி. நல்லா மெலிசா அழகாக போட்டு விட்டேன். இந்தாண்ட வந்த மாதிரி சேம் அந்தாண்டி வந்திருக்கு, அதனால் ஓகே தான். கொஞ்சம் காயிட்டுங்கிறதாக ஊதி விட்றான். ஃபேன் மேலே சீலிங் ஃபேன் ஓடுது, இந்தாண்ட ஓடுது தான், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுது. அது வரைக்கும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா 9 மணிக்கெலாம் வர சொல்லியிருக்காங்க. இங்கே வீட்டிலே மணி 9 ஆகிடுச்சி. குளிச்சுட்டு ரெடி பண்ணுறதுக்கு சமைக்கவே. அதனால் வளையல் போட்டு விட்டுக்கிறேன். கையில் வளையல் போட்டு விட்டு நென் பாலிஷ் வச்சு விட்டுக்கிறேன். நைட்டு நென் பாலிஷ் வைக்க நேரம் இல்லை. ஏன்னா மருதானை போட்டு விட்டதால நென் பாலிஷ் வச்சே விடல. ஸ்கூல் போகும்போது அலோடு இல்லையா, அதனால் நம்ம வைக்கிறதில்ல குழந்தைக்கு. இன்றைக்கி பார்க்க கை அழகாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சு விட்றேன். இது லைட் பிங்க் ஷேடு தான். எனக்கும் இதுதான் பிடிக்கும், அதனால் பாப்பாவுக்கும் இதே தான் நான் வச்சு விட்றேன்.
இந்த காற்றெல்லாம் செட் ஆகாது. அதனால் டேபிள் ஃபேன் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா டேபிள் ஃபேன் காற்று கொஞ்சம் பளிச்சுன்னு அடிக்கும், மேக்கப்பும் அழியாமல் இருக்கும், ஐனில் மஸ்கராவும் சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ மஸ்காரா போட்டு விட போகிறேன். பார்க்குறதுக்கு அப்போ தான் கண் அழகாக இருக்கும். லைட்டாக மூக்கில் இழுப்பிடுச்சுங்க. ஆட்டிக்கிட்டே இருந்தாவா மூக்கில் இழுப்பிக்கிச்சு. அதான் கத்துறாம்மா, என் மூக்கில் இழுப்பி விட்டம்மா, அம்மா மூக்கில் இழுப்பி விட்டமான்னு. அதான் கத்துறா, ஏம்மா என்னை எழுப்பி விட்ட, முகத்தை வீணாக்கிட்ட வாங்கிட்ட போய் கேமராக்கு அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கா. அப்படியே தண்ணி தொட்டு லைட்டாக வந்து அந்த கச்சிப்பு ரொம்ப சாஃப்ட் கச்சிப்பு, அதனால் அப்படியே தொடச்சி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அவர் சொன்னாலும் கேட்காதுங்க, ஆட்டிக்கிட்டே இருக்குங்க. அதுங்களுக்கு இந்த மஸ்கரெல்லாம் போட்டு விடுறது ரொம்ப கஷ்டம்தான். லைட்டாக கண்ணுலேயும் இழிப்பிடிச்சு அதையும் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் அதுக்காக தாங்க அந்த கச்சிப் முன்னே தேடி லைட்டாக ஒரு வாரத்தில் நினச்சிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்படி மேக்கப் பண்ணி விட்டா அழைப்பான்னு கண்டிப்பாக தெரியும். அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு வேணுங்கிறதுக்காக நான் கச்சிப் எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள் அடிக்கடி கேமரா, ஏன்னா கண்ணாடி கையில் இல்லையா, கண்ணாடி கொடுக்கல, கையில் கொடுத்தா ஆட்டிக்கிட்டே இருப்பாள், அதனால் கொடுக்கல. இப்போ லைட்டாக வந்து அதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் கருப்பாக இருக்குது தான் லைட்டாக, அதனால் பார்க்குறா பாருங்கள் கண்ணாடியை. அதனால் அடிக்கடி வந்து கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ லைட்டாக காம்பேக்ட் பவுடர் டச் பண்ணி விட்டுறேன், ஏன்னா அங்கங்கே தொடச்சி விட்டார் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரியே பிட்டு பிட்டாக தெரியும். அதனால் லைட்டாக காம்பேக்ட் பவுடர் போட்டு முகத்தை கவர் பண்ணிக்கலாம். இந்த மூக்கெல்லாம் பவுட்ரு போய்ட்டு ஒரு மாதிரியாக அண்டிடுச்சு, அதனால தான் தொடச்சி விட்றேன். எனக்கு மட்டும் என் பொண்ணுக்கு எவ்வளோ பவுட்ரு போட்டாலும் எனக்கு மனசே தீராதுங்க, நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவளுக்கு பிடிக்காது, அம்மா கம்மியாக போடு கம்மியாக போடு. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இப்படி இருக்குது. நம்மளாம் எவ்வளோ பெரிய வயசாக வரைக்கும் எவ்வளோ பவுட்ரு போடுறோங்கிறதே தெரியாது, வேணுங்கிறத நல்லா அப்பிட்டு நான் அப்படியே தெரிஞ்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போலாம் லைட்டாக போட சொல்கிறாங்க. இப்போயுமே என் முகம் பார்த்தா பவுட்ரு அதிகமாக இருக்க பவுட்ரு போட மாட்டேன். ஏன்னா அப்படி ஏதாவது கிரீம் கூட போட்டால் 2 வாட்டி 3 வாட்டி போடுவோன்னா முகம் அப்படி பளிச்சுன்னு தெரியும், அதிகமாக பூத்த மாதிரி. எனக்கெலாம் அப்படி எதுவும் தெரியாது. வேணா என் பொண்ணு இப்போயே பவுட்ரு கம்மியாக போடுமா கம்மியாக போடுமா அப்படிங்கிறா. பொட்டி இது வெள்ளைக்கல் வச்சு பொட்டு தான், உள்ளார கருப்பாக இருக்கும். லிபாம் போட்டு விட்டுக்கிறேன், ஏன்னா குழந்தைக்கு வந்து உதடு கொஞ்சம் வறட்சியாக இருக்குது. லிபாம் போட்டு விட்டுக்கிறேன். பாருங்கள் என்ன நான் சீன் போடுறேன் பாருங்கள். லைட்டாக அப்படியே இந்த லிப்ஸ்டிக் வச்சு கண்ணில் கொஞ்சம் ஷேட் மாதிரி போட்டு விட்டுக்கலாம், ஐஷோட மாதிரி. அப்படியே லைட்டாக சிக்கிலி லைட்டாக வந்து கன்னத்தில் லைட்டாக போட்டு விட்றேன். அதுவே அதே பாஞ்ச் வச்சு எல்லா மேக்கப்பும் நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம். அந்த நம்ம முகத்துக்கு பவுடர் அடிப்போம்லே பாப்பாவுக்கு, அந்த பாஞ்ச் வச்சு நல்லா வந்து அதை மேஷ் பண்ணி விட்றேன். பாருங்கள் லாஸ்ட்டில் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஐஷேடோலாம் வாங்கி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து ஆள் இல்லாதப்போ அதை நோண்டி நோண்டி, நான் யூஸ் பண்ண மாட்டேன், அவளுக்காக தான் வாங்கி வைப்பேன். அதை நோண்டி 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 அதை கண்ட இடத்துலையும் போட்டு வைக்கிற, செவுத்த வேற வீணாக்குறான். அதுக்காக இந்த வாட்டிலாம் வாங்கவே இல்லை. இப்போ தான் தம்பி கல்யாணத்துக்கு வாங்கி வச்சோம், ஒன்றுமே இல்லை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ போட்டு விடுறதுக்குள்ளே எல்லாம் எடுத்து 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 மறைய வச்சு வச்சுருப்பேன், அதனால் இப்போ அவளுக்கு போட்டு விட்றேன். காது இன்னும் குத்தில், அவளுக்கு ஒட்டுற தோடு தான். வெள்ளைக்கல் வச்சது தான் பார்த்தேன், கிடைக்கல, கோல்டு தான் கிடச்சிது, அதனால் கோல்டுலேயே வாங்கிட்டேன். இப்போ நெக்லஸ் போட்டு, நெக்லஸ் வந்து டைமண்ட் நெக்லஸ்ஸு, அதுக்காக வந்து சில்வர் கலரில் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோடு. ஏன்னா கிடைக்கல, நானும் தேடி பார்த்தேன், ஒத்தக்கல் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், கிடைக்கல. இருக்குது நல்லா பெருசாக இருக்குது, இப்படி ஹார்ட் வச்சு தொங்குற மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. அது அவ்வளோ பெருசாக போட்டால் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுக்காக நான் வாங்கலை, குட்டியாகவே எடுத்துக்கிட்டேன்.
ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வச்சுக்க தலை அழிஞ்சிக்கிட்டே இருக்கும், சீவும் போது செட் ஆகாது. பாருங்க, இப்போ நெக்லஸ் வைக்கிறதாங்க சீக்கிரம் செட் ஆகவே ஆகாது. நானும் பார்த்து பார்த்து போடுவேன், கழண்டிட்டு வரும், கழண்டிட்டு வரும். கிளிப் ஒன்று பாப்பாவுக்கு நான் கல் வச்சு கிளிப் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அந்த கிளிப் எங்கேன்னு தெரியல, தேடி பார்த்தா அந்த அர்ஜென்ட்டில் கிடைக்கிற. அவங்க மிஸ்ஸு வந்து வெள்ளை கலர் லப்பர் பேண்டை தான் போட்டு வரணும்னு சொன்னாங்க. அதனால் இந்த தலை சீவிடுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்க, நெத்தி சுட்டி வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அது அந்த டிப்பூசி எனக்கு செட் ஆகலை, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். டிப்பூசி வாங்கி வைக்கல நான், இருக்கிறத வச்சு சரி போடலான்னு பார்த்தா வீட்டில் நிறையா இருந்துச்சு. அர்ஜென்ட்டுக்கு தேடினா ஒன்றுமே கிடைக்காதுங்க. பார்க்கும் இந்த டிப்பூசி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிச்சு, கழண்டு வீது. ஏன்னா நம்ம அந்த டிப்பூசி மறைச்சி அதை போட்டாகணும். கொஞ்சம் ரிஸ்க்கான ஜடை தான். பார்க்கும் ஃபைனலாக எப்படி வருதுன்னு. கொஞ்சம் டைமு தான் எடுத்துக்கிச்சு. அப்போ ஃபைனலாக செட் ஆகிடுச்சிங்க. அந்த டிப்பூசி தாங்க செட் ஆகலை. இந்த டிப்பூசி போட்ட உடனே செட் ஆகிடுச்சி. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா பாருங்கள். இந்த டிப்பூசி தெரியல வெளியில், தெரியாத மாதிரி போட்டு விட்ருக்கேன். அவர் இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கார். அங்கே ஆடுறது வேறு பாட்டாட்டுக்கு. கிட்டத்தட்ட டான்ஸ் இன்றைக்கி 10 நாளாக சேர்ந்துருக்கா. 10 நாளாக கேட்டுட்ருக்கேன். நீ எந்த பாட்டுக்குமா டான்ஸ் ஆடுற, எந்த பாட்டுக்குமா டான்ஸ் ஆடுறன்னு. நீ அங்கே வந்து பார்த்துக்கோ, நீ அங்கே வந்து பார்த்துக்கோ, நீ அங்கே வந்து பார்த்துக்கோ. இதே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா. என்ன பாட்டுன்னே சொல்ல. நான் அங்கே போனால் தான், ஸ்கூலுக்கு போய் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டால் தான் தெரியும் எனக்கு என்ன பாட்டுன்னு. இதுதான் ஸ்கூலில் கொடுத்த ட்ரெஸ்ஸு. காசு நாங்கள் கட்டிட்டோம். ட்ரெஸ் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருந்தது. நான் தான் வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்தா. நேற்று வந்து மிஷினில் ஊசியெல்லாம் கொஞ்சம் ஃபிட் பண்ணி கொஞ்சம் அவள் சைஸ் கரெக்டாக பிடிச்சிட்டா. கொஞ்சம் லேங்கா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் மடித்து விட்டுக்கிறேன். கீழே இருந்து தெரியல, மடித்து விட்டால் தெரியல. ஏன்னா மேலே டாப்ஸ் கொஞ்சம் இறக்கமாக இருக்குங்கிறதால. இது மேலே ஒரு கோட்டி வருது, சால் வருது. சால்லாம் போட்டு வரணுன்ட்டாங்க. லிப்ஸ்டிக் போட்டு விடல, ஏன்னா இன்னும் சாப்பிடல. சரி ஒரு வாட்டி சாப்பாடு கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு விட்டுக்கலான்ட்டு நான் போட்டு விடல. சாப்பாடு உரையாக ஊட்டி விட்டுட்டேன். பாருங்கள், அடிக்கடி காமிச்சிட்டே இருப்பான் அந்த ட்ரெஸ்ஸை. அதான் கண்ணாடி ஷூ போட்டாச்சா, அதான் காமிக்கிறான் ஃபைனல் லுக் இதுதான் அப்படின்னு. இதுதான் அது மேலே கோட்டி. இது போடாமே டான்ஸ் ஆடலாம், வேணாம் மிஸ் எல்லாத்தையும் போட்டு வர சொல்லியிருக்காங்க.
என் பொண்ணோட ஃபைனல் லுக் இதுதான். பாருங்கள் நல்லா இருக்கான்னு. நல்லா தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா மிஸ்ஸு கொஞ்சம் நேரத்துலேயே வர சொல்லிட்டாங்க. ஏற்கனவே டைம் ஆகிடுச்சி. 9:30 மணிக்கு வர சொன்னாங்க. 9 மணிக்கு வர சொன்னாங்க. 9:30 ஆகிடுச்சி. அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஓரளவுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். ரெடியாக ஸ்கூலு ரீச் ஆகிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து பரதநாட்டியம் தான் டான்ஸ் ஆடினாங்க. 9th குழந்தைங்க தான் ஆடினாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் ஸ்கூலில். எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன வருஷத்தோட. அடுத்த வந்து 8 குழந்தைங்க. இவங்க வந்து கிராமிய பாடலுக்கு வந்து நல்லா ஆடி குட்டீஸுங்க டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்கு அவசரமே நான் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டேன். பெண் குழந்தைங்கனாவே அழகு தான், தேவதை தான் சொல்கிறாங்களே, கரெக்டு தாங்க. அழகழகாக எல்லாம் வந்து பூ வச்சுக்கிட்டு தலை சீவிக்கிட்டு க்யூட்டாக டான்ஸ் ஆடினாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அந்த இடமே எல்லாமே ரொம்ப கத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க குழந்தைங்கள பார்த்துட்டு. குட்டீஸுங்க டான்ஸ் ஆடுறதாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், சென்டரில் இருக்கிற குழந்த ரொம்ப குட்டி தான், ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் ஆடினா. அவங்க என் பக்கத்து பெஞ்சு தான். பாருங்கள், இவங்க குரூப் ஒரு 5 பேர் ஏறி இருந்தாங்க. ஃபைனலாக 3 பேர் தான் குத்துறாங்க. குத்துன்னு குத்தி டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க மிஸ்ஸு கீழேருந்து ஆடி காமிக்கிறாங்க. இவங்க பாய்ஸ் டீம். இவங்க வந்தாங்க. ஏறின உடனே ஒரு 4 பேர் லைனாக அழுதானுவ. மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆட்டானு. கடைசியில் இவங்க குரூப்பில் யாரும் அழுகலை. ஏன்னா இவங்க வந்து எல்கேஜின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க. நானே எங்கள் வீட்டுக்காரும் உட்காந்துருக்கோம். முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் லைட்டாக வீடியோ எடுக்கிறாரு. நம்மளையும் போட்டுக்கலாம் அந்த குரூப்பில் அப்படின்னு. ஸ்டேஜில் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. எங்கள் வீட்டு குட்டி அம்மா வந்துட்டாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து க்யூவில் நின்றுக்கிட்டாங்க. பாட்டு ஒரு 3-4 சாங்ஸ் வந்து எல்லாம் ஒன்றா போட்டிருந்தாங்க. கட் சாங் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து சாங்ஸோடு வந்து டான்ஸ் போட முடியாது யூடியூப் சேனலில். அதனால் வந்து நான் வந்து பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்து போடுறேன். விட்டாக எடுத்து போடுறேன். லஞ்சில் அரேஞ்ச் பாருங்கள் என் பொண்ணு எப்படி ஆடுறான்னு எல்லாமே சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து மணிஸுங்க சாருங்க எல்லாமே ஆயிடுச்சு. நல்லா டான்ஸ் முடிக்கிறதுக்கெலாம் மணி 5-6 ஆயிடுச்சு. ஒரு மணி ஒரு 3 மணிக்கெலாம் லஞ்ச் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாரு. நல்லா எல்லாமே சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்க முடியல. ஞாபகம் பார்த்துட்டு எல்லாம் எடுத்து நல்லா இருக்கு. குரூப்பில் தனியாக சாப்பிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே வாய்ஸு டிக்கெட் போட்டு விட்டாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. நீங்களும் பாருங்கள் என் பொண்ணு எப்படி ஆடியோ வாட்ச் பண்ணதுக்கு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வீட்டிலே நல்லா டான்ஸ் ஆடுவா. அதனால தான் ஸ்கூலில் வந்து நான் அவளை எல்கேஜியில் இருந்தவே எல்லா டான்ஸ் ப்ரோக்ராமும் சேர்த்து விட்டுருவேன். அதுக்காக நான் வந்து சேர்த்து விட்ருவேன். ஓரளவு கட் பண்ணி போட்டேன்னு நினைக்கிறேன். நிறையா கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். பிடிச்சா பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணு எப்படி ஆடினான்னு முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மூமெண்ட்லாம் போட்டு நல்லா டான்ஸ் போட்டாங்க. டான்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். வீட்டில் கூட நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு சின்ன வயசுலேயே ஒரு வயசு இருக்கும் போதே தூங்கிட்டு இருப்பாள். நான் டிவி ஆன் பண்ணுவேன். அப்படியே தூக்கத்திலே எஞ்சிக்கிட்டே டான்ஸ் ஆடுவேன். நான் டெய்லியுமே அப்படி தான் பண்ணுவேன். அவளை ஏப்பினோம்னா ஃபுல்லாக டிவியில் சவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏப்பி விடுவேன். அதுக்கப்புறம் டிவி சவுண்டில் ஃபுல்லாக பாட்டு வச்சோம்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சி உக்காந்துக்கிட்டே தூக்கத்திலே ஒரு வயசுலேயே அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் ஆடுவாள். அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சொந்தக்காரங்க கூட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே சொல்லுவாங்க, உன் பொண்ணு நல்லா அழகாக டான்ஸ் ஆடுறான். அவங்க மிஸ்ஸு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சின்மை இந்த வருஷம் டான்ஸு சேர்த்து விடுங்க சின்மை மம்மின்னு சொன்னாங்க. நான் இல்லைங்க அதெல்லாம் சேர்த்து விட முடியாது, சேர்த்து விட முடியாது, கையில் காசு இல்லைன்னு நான் சொன்னேன். சுமாச்சிக்கு தான் சொன்னேன். ஏன்னா டான்ஸ் தான் எனக்கும் பிடிக்கும், நல்லா ஆடுவான்னு சேர்த்து தான் விடுவேன். அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸு இல்லை
சின்மே நல்லா டான்ஸ் ஆடும், சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை மிஸ் நான் சும்மா தான் சொன்னேன், கண்டிப்பாக சேர்த்து விட்றேன்னாங்க. டான்ஸ் ஃபுல்லாமே அவங்க மிஸ்ஸு தான் சொல்லி கொடுத்தாங்களாம். அப்பயே என்கிட்ட வந்து சொன்னாங்க ஃபோன் பண்ணி, நல்லா பிக்கப் பண்ணிடுறா, நான் ஒரு நாள் தான் வந்து ட்ரைனிங் எடுத்தேன், மற்ற பிள்ளைங்களுக்கும் அவள் தான் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொன்னாங்க. டான்ஸ்லாம் ஆடி முடித்த பிறகு அவங்க வெளியிலேருந்து ஊர்லேருந்து சாருங்களாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு பிளேட் கொடுத்து எல்லாமே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய எடுத்தாங்க. இது வீட்டில் போகும்போது பால்கனியில் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ்.